ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமனசூனவே யத்கடாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா மன்னுயிர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப்போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். இப்போ இந்த ரெண்டாவது பாசுரம் திருமாலையில் அதுக்கு அவதாரிகையில் பலன்களை விரும்பி செய்கிறவாளுக்கு பலனை கொடுக்கும் இந்த திருநாமம். அடுத்து என்னடான்னா கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணி வைகுண்டம் அடையணும் அப்படின்னு வேற சாதனைகளை பெற்றவாளுக்கு விரோதிகள் என்னென்ன வருதோ அதை போக்குறதுக்கு நாமம் சொல்லி ஆகணும் அவளும். ஆனால் சரணாகதி பண்ணவாள் நம்மள மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிரபன்னர்கள் இவாளுக்கெல்லாம் என்னடா பொழுதுபோக்கு நாமம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுக்கு நமக்கு உதாரணத்தை கொடுத்து காட்டி புரிய வைக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. முத்துப்படும் துறையில் முழுகுவார், முத்தை கொடுத்து பழம் கொள்ளுவார்கள், செழுமுத்து வெண்ணற்க சென்று மாறுவார்களிலே. இந்த இருக்கக்கூடியதான கடல் ஓரத்தில் இருக்கிறவெல்லாம் தூத்துக்குடியில் நாகப்பட்டினத்துலலாம் கடல் உள்ள முத்து இருக்கும் ஆழ்கடலில். அந்த முத்து குளிக்கிறது அப்படின்னு ஒரு காரியம் பண்ணுவா சில பேர். ஆழ்கடலில் உள்ள புகுந்து முத்து சிப்பியை எடுத்துன்னு வருவா. அதை கொண்டு வந்து உடச்சி உள்ள முத்து இருக்கும் எடுப்பாள். எடுத்து நிறைய முத்து கிடைக்கும் அவளுக்கு. நல் முத்து, சும்மா டூப்ளிகேட் முத்து இல்லை, ஒரிஜினல் முத்து. அதெல்லாம் கொண்டு வந்து கடைசியில் என்ன பண்ணுவான்னா, வீட்டுக்கு அரிசி இல்லை, பருப்பு இல்லை, இல்லை தக்காளி வேணும், வெண்டைக்காய் வேணும் அப்படின்னு வீட்டுக்காரி சொன்னான்னா முத்தை கொண்டு போய் வியாபாரிகிட்ட கையில் கொடுத்து 1 கிலோ இந்த முத்தை வச்சுக்கப்பா, 1 கிலோ கொண்டா வெண்டைக்காயை, 1 கிலோ அரிசியை கொடு அப்படின்னு பண்டம் மாட்டு இந்த முத்தை கொடுத்துட்டு வாங்கிடுவான். ஆனால் இந்த முத்து 1 கோடி ரூபாய்க்கு சமம் விலைக்கு போகும். அதுக்கேற்ற வியாபாரிகள்கிட்ட நகை வியாபாரிகள்கிட்ட போனால் செட்டியார்கள்லாம் இருக்கா, பெரிய பெரிய சேட்டுகள்லாம் கொண்டு போய் கொடுத்தா இந்த முத்தினுடைய வேல்யூவை பார்த்து இது 1 கோடி ரூபா இதுக்கு தரேன், இந்த முத்தை கொடுத்துருணும். இவனுக்கு மலிவாக கிடைக்கிறதால இது 1 கோடி மதிப்பெல்லாம் தெரியாது இவனுக்கு. 1 கிலோ வெண்டைக்காய் கூட இந்த முத்தை வச்சுட்டு 1 கிலோ வெண்டைக்காய் 20 ரூபா 25 ரூபா கிலோ, அதுக்கு கொடுத்துருவான் இந்த முத்தை. இதை மாதிரி முத்தை கொடுத்து வெண்டைக்காய் 1 கிலோ வாங்கிறது மாதிரி நாராயணான்னு சொல்லிவிட்டு எனக்கு இடுப்பு வலி போகணும் நாராயணா, என் பொண்ணு கல்யாணம் ஆகணும் நாராயணான்னு கேட்குறதெல்லாம் இந்த முத்தை கொடுத்துட்டு கடைசியில் பழம் 1 கிலோ கத்திரிக்காய் வாங்குறேன், 1 கிலோ இந்த தக்காளி பழத்தை வாங்குறேன் அப்படின்னு மாத்துறது மாதிரியா. சரி, விலை அறியும் செட்டிகள் பக்கலிலே புகுந்தவாறே பெருவிலையலாம். இதனுடைய வேல்யூ தெரிஞ்சவர்க்கு அவர் செட்டியார்கள்லாம் தான். செட்டிகள் பக்கத்தில் செட்டியார்கள்னா அதாவது பெரிய பெரிய வியாபாரம் பண்ணுறவா, கொழுத்த பணக்காரவா தான். அவள் தான் இந்த நகை வியாபாரம்லாம் பண்ணுவாள். அந்த செட்டிகள் நகை கடைக்காரர்கிட்டலாம் போயாச்சுன்னு வச்சுப்போம். அப்போ அவள்கிட்ட போச்சுன்னா இதுக்கு வேல்யூ போட்டு பார்த்துட்டு இந்த முத்து 10,000 ரூபா பெறும் அப்படின்னு நான் ஒருத்தான் சொன்னான். சரியான ஆள் இல்லை, இன்னொருத்த போய் கேட்போம், அந்த செட்டிகிட்ட போய் கேட்போம். அங்கே கொண்டு போய் கொடுத்தா அவன் சொல்கிறான் 1 லட்சம் ரூபா பெறும். பத்தியா, அங்கே ஏமாந்து விற்று இருந்தால் 10,000 ரூபாய்க்கு விற்று போயிருக்கோம். நல்ல காலம் இவன் 1 லட்சம் ரூபா சொன்னான், கொடுத்துடலாமா? சென்னைக்கு போய் பார்ப்போம், அங்கெல்லாம் பெரிய பெரிய சேட்டு இருப்போம், அங்கே போய் பார்ப்போம். பெரிய செட்டியார் கடை எல்லாருக்கும் அங்கே கேட்கலாம். அங்கே போய் கேட்டால் அவன் சொல்கிறான் 10 லட்சம் ரூபா போகும்னா ஆய பொழந்துட்டான். இருந்தாலும் வெளியில் காமிச்சு அந்த பட்டுன்னு அந்த முத்தை எடுத்துட்டு சரி நான் வீட்டில் கேட்டுன்னு வந்து விற்கிறேன் அப்படின்னா 10 லட்சம் ரூபாய்க்கு போகும்னு தெரிஞ்சான். இங்கே 10 லட்சம்னா பாம்பேக்கு போனால் அப்படின்னு தோணி போயிடுது. உடனே பாம்பேல போய் சேட்டுகள்லாம் இருக்கா, அங்கே போவோம், பெரிய பெரிய கிடைக்குது. அங்கே போனால் அவன் 1 கோடி ரூபான்னு. இதுக்கு மேலே நம்ம இன்னும் அலைய வேண்டாம். 1 கோடின்றது பெரிய விஷயம். ஒரு முத்துக்கு இந்தாலும் கொடுத்துட்டு 1 கோடி ரூபாய் வாங்கினோட்டான். அப்போ அதுக்கு வேல்யூ எவ்வளோ, முத்துக்கு வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சு மதிப்பு தெரிஞ்சு அதுக்கு விற்கிறவாழ்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறவாழ்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா பணமாக கிடைக்கும் இல்லையா. அது மாதிரி இந்த நாராயணா சொல்லி வைகுண்டம் அடையும். நாராயணா எதுக்குடா நாராயணா சொன்னேன், வைகுண்டம் பொறுத்துது. இது உனக்கு பைசா இல்லாதனால நீ என்ன பண்ணிட்ட, 1 கோடி ரூபாய்க்கு நீ விற்றா பெரிய கோடி சொன்னாயிடலான்னு பார்க்குற. அது மாதிரி நாராயணா சொன்னால் வைகுண்டம் கிடைச்சிட போகிறதுன்னு நினைக்கிற. ஆனால் இது இதே முத்தே ஒரு ராஜா கையில் கிடச்சின்னு வச்சுப்போம். அவன் இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய்க்காரர்கிட்ட கொடுத்து 1 கிலோ கத்திரிக்காய் கொடுக்கவும் மாட்டான். ஒரு சேட்டுக்கிட்ட போய் 1 கோடி ரூபாய்க்கு விற்றுறவும் மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா தங்க வேலை செய்கிறவனை கூட்டு பத்தரை கூட்டு, எப்பா இதில் ஒரு பூஷணம் பண்ணு, ஒரு பதக்கம் பண்ணி அதில் நடுவில் இந்த முத்தை வச்சு கொடு அப்படின்னு பண்ணி கழுத்தில் பொண்ணு கண்ணாடி முன்னாடி போய் நின்று அழகு பார்த்துட்டு இருப்போம். அது மாதிரி தான் நம்மளாம் வைஷ்ணவா எப்படி இருக்கணும்னா
நாமத்தை சொல்லி அல்ப பலனையும் விரும்பக்கூடாது, நாமத்தை சொல்லி வைகுண்ட பலனையும் விரும்பக்கூடாது. நாமம் சொல்றதே பாக்கியம், பிரயோஜனம். இதுக்கு மேல வெறு பிரயோஜனம் எனக்கு வேண்டாம். அந்த நாமம் பார்த்து எதை வேணா கொடுக்கட்டும், எனக்கு அதை பத்தி இல்லை. நான் ஒன்றுத்தையும் விரும்ப மாட்டேன். அதான் செட்டிகள் பக்கலே புகுந்தவாறே பெருவிலை நாம் செருக்கரானார்னா நல்ல ராஜாக்கள், மந்திரிமார்கள், அவா கையில என்ன கிடைச்சதுன்னா இத்தை பூண்டு அனுபவிப்பார்கள். அதை பூஷணமா பண்ணி ஒரு ஆபரணமா பண்ணி போட்டுப்பார். அப்படியே பிரயோஜனாந்தர பரர்க்கும் உறுப்பாய், சாதனாந்தர நிஷ்டர்க்கும் உறுப்பாய், பிரபன்னருக்கு ஸ்வயம் பிரயோஜனமாய் ஆய்த்து திருநாமம் தான் இருப்பது அப்படிங்கிறார். அது மாதிரிதான் பகவன் நாமமும் அல்ப பலனை விரும்பினவனுக்கு அல்ப பலனையும் கொடுக்கும். வேற சாதனைகள் பண்ணி வைகுண்டம் போனன்றவாளுக்கு சாதனைகளுக்கு பலனை உண்டாக்கக்கூடியதும் இந்த நாமமே தான். ஆனா பிரபன்னர்களாகிய நமக்கெல்லாம் சரணாகதி பண்ணவாளுக்கெல்லாம் ஸ்வயம் பிரயோஜனம், இதுவே பலன். எதுக்கு சும்மா ராமானுஜா ராமானுஜா கத்தின்னு கிடக்கிற? நன்னா இருக்கு கத்துறேன். நீ எதுக்கு சும்மா சினிமா பாட்டே பாடிட்டு இருக்க? வீட்டில் குளிக்க போனா கூட சினிமா பாட்டு பாடிட்டே தான் குளிக்கிறா. சமையல் பண்ணிச்செல்லாம் சினிமா பாட்டு பாடிட்டே சமையல் பண்றா. ஏன் இந்த பாட்டை பாடிட்டே இருக்கணும்? எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் பாடுறேன். யாராவது பதில் சொல்ல முடியுமா? எதுக்கு சினிமா கொட்டகால போய் உட்காந்து 100-200 செலவிச்சுன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்க? தண்ட செலவு, டைம் வேஸ்ட். என்ன இருக்கு அங்க? எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் போறேன், ஒன்றும் சொல்ல முடியாது. அது புண்ணியம், அது புருஷார்த்தம், அது இன்ன பலனை கொடுக்கும். அந்த பலனை கொடுக்கும்னா ஆமா கொடுக்குமா? கேள்வி வந்துடும், சண்டை தான் வரும். அதான் வீடுகள் எல்லாம் நம்ம போறோம், நாமம் சொல்லச்சு யாராவது ஏன் சொல்ற, எதுக்கு சொல்ற, சும்மா தோணத்தோணான்னு என்ன பக்தி பக்தின்னு பண்ற, என்ன கிடைச்சிட போறது உனக்கு? புண்ணியம் ஏதாவது புருஷார்த்தம் அது எல்லாம் சும்மா ஒன்றும் பலிக்காதுன்னு அவட்டெல்லாம் போய் சொல்ல வேண்டிய முறை என்ன தெரியுமோ? இது நாமம் சொல்லிட்டே இரு, பாரு கல்யாணம் ஆகிடும். நாமம் சொல்லிட்டே இரு, உனக்கு நீ பணக்காரன் ஆகிடுவ, இந்த லாட்ரியில் டிக்கெட் விழுந்துடும் கோடி ரூபாய்க்கு, பாரு அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஏன் சும்மா சொல்லிருக்கேன்? நான் பிடிச்சிருக்கு சொல்கிறேன், இதுக்கு ஒன்றும் பேசவே முடியாது, இதுக்கு பதில் சொல்ல முடியாது இல்லையா? உனக்கு பிடிச்சிருக்கு சினிமா பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு நாராயணன் சொல்கிறேன், கதை கேட்குறேன், பஜனை பண்ணுறேன், கைங்கரியம், இதுக்கெல்லாம் அப்ஜெக்ஷனே கிடையாது. எவனுக்கு கேள்வி கேட்க முடியாது. ஆனால் நன்னா இருக்குங்கிறதுக்காகவாவது நாமத்தை சொல்கிறதா நமக்கு லட்சணம். இதுவே பிரயோஜனம். எனக்கு வைகுண்டம் கூட தேவையில்லை. வைகுண்டம் கிடைச்சா கிடைக்கட்டும், அது பெருமாளுக்கு ஆசை இருந்தால் என்னை கூப்பிட்டுக்கிட்டோம். எனக்கு ஆசை இல்லை வைகுண்டம் போகணும். எனக்கு திவ்ய தேசம் இருக்குது, அழகர் கோவில் இருக்குது, அங்கே போனால் திருமலை இருக்குது, இங்கே காஞ்சிபுரம் இருக்குது, இங்கே ஸ்ரீரங்கம் இருக்குது. இத்தனை திவ்ய தேசமாக பெருமாள் இருக்கார். எதுவுமே இல்லாட்டாலும் நாமம் போருமே எனக்கு அப்படிங்கிறதா இந்த பாசுரத்தினுடைய சாரம். அந்த சமயத்தில் பெருமாள் கேட்கிறாராம். இது பெரிய பெருமாளும் தொண்டடிப்படையாளர் பேசிக்கிறது தான், சம்பாஷணை தான். கீழே நீ நாமம் கற்ற என்ன அணின்றீர், நம் பேர் சொன்னார்க்கு நாம் கொடுக்க கடவுதொரு நாடு உண்டு, அத்தை அவர்களால் கொள்ளோம் என உண்ணாது, நம்மால் கொடோம் என உண்ணாது, அத்தை கொள்ளீர் என்று பெரிய பெருமாள் அருளி செய்ய. நீ நாமம் கற்றேன்னு சொன்னீரே, என் நாமத்தை சொல்லிட்டு இருக்கீர் இல்லையா? அப்படி என் நாமத்தை சொல்ற வாழ்க்கையில் நான் கொடுக்கக்கூடியது ஒரு நாடு, வைகுந்தம். நலமந்தம் இல்லதோர் நாடுன்னு பேர் வைகுண்டத்துக்கு. எல்லையில்லாத ஆனந்தமுடைய ஒரு இடம். அந்த வைகுண்டத்தை நாம் கொடுத்தே ஆகணும். என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, உன்னால் வாங்கிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்போ என் பேரை சொல்லிட்டே உனக்கு என் வைகுண்டம் தான், நான் கொடுத்தே ஆகணும், நீ வாங்கிட்டே ஆகணும். அதனால உனக்கு வைகுண்டத்தை கொடுத்துட்டே வாங்கிக்கோ அப்படின்னாராம் பெரிய பெருமாள். உடனே சொன்னார், திருநாமம் சொல்லும் போதே ரசமொழிய அவ்வருகு போய் அனுபவிக்கும் ரசம் எனக்கு வேண்டா என்கிறார். இந்த பாசத்தில் சொல்றார், நீ வைகுண்டமே வேணா கொடுத்துப்பாரு, நான் அதை விரும்ப மாட்டேன். ஏன்னா இங்கே நாராயணா ராமானுஜா அப்படின்னு சொல்லச்சே இருக்கிற டேஸ்ட், அந்த சுவை அங்கே போனாலும் எனக்கு கிடைக்காது, என்னால் வேண்டாம் ஐயா அப்படின்னு தைரியமாக பெருமாள்கிட்ட பேசுகிறேன். யாராவது பெருமாள் எதிர்க்க வந்துட்டா பேசாத உன் திருவடியை கொடுன்னு கேட்ட மாட்டாளா? எல்லாரும் வைகுண்டத்தை கொடுத்துருந்தானே கேட்பா. எவன் இந்த சம்சாரத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுவான்? போரும் ஒன்னே ஒன்று, பட்டதெல்லாம் போருன்றது இருக்கட்டும், ஒன்னே ஒன்று, நித்தியம் காத்தா இருந்தா குளிச்சுட்டு நேர கதவை திறந்து எங்கே போகிறோம்னா சமையல் அறைக்கு தான் போகிறோம். திருப்பி இந்த பாத்திரத்தை தேய்க்கிறதும், அடுப்பங்கரையில் போய் அடுப்பை தேய்க்கிறதும், திருப்பி இன்னைக்கு என்ன சமையல் பண்ணோன்னு யோசிக்கிறதும், அவள்கிட்ட கேட்கறதும், இவாளுக்கு எது பிடிக்கும்னு பார்க்குறதும், அதுக்கு ஏற்ற மாதிரி காய்கறி என்ன இருக்கிறதும், அப்புறம் பருப்பு இருக்கா, அரிசி இருக்கா, உப்பு இருக்கா, புளி இருக்கா, நாளைக்கு என்ன பண்ணணும், இன்றைக்கே பிளான் போடணும், அப்புறமா அத்தனையும் உட்காந்து சமைக்கச்சே பாதி சுட்டுண்டு கையெல்லாம் தளிகை பண்ணச்சு, இப்படி சுட்டுண்டு அப்படி சுட்டுண்டு இத்தனை கஷ்டப்பட்டு நம்ம சமையல் பண்ணி அப்பாடன்னு வேர்க்க வந்து பெருமாளுக்கெல்லாம் கண்ட்ரோலை பண்ண சொல்லி பூஜையெல்லாம் முடிச்சு சாப்பிடுங்கன்னு உட்கார வச்சு சாப்பாடு பண்ணவே தெரியாது, மண்ணு மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பையனோ வீட்டுக்காரனோ இல்லை இருக்கிறவங்களாம் சொல்லச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நன்னா இருக்கு நீ பண்ணது,
அப்படின்னு கணவன் சொல்ல மாட்டான்னு எந்த பொம்மனாட்டி ஆசைப்படுவா. அதுக்கு நேர்மாறா மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டேன், பண்டமெல்லாம் வேஸ்ட், நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுருப்பேன், நீ பண்ணுறதெல்லாம் பண்டம் அப்படின்னு திட்டின்னு இருந்தானா எப்படி இருக்கும்? ஆனால் இதுதான் வாழ்க்கை. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஜென்மா பூரா சமையல் அறையோட கொடகொடான்னு அரைக்கணும், கடகடான்னு உருட்டணும், டனாட்டின்னு வானலில் போட்டு இப்படி வதக்கணும். என்னையா வாழ்க்கை? இப்படியே தான் பொம்மநாட்டிகளுடைய வாழ்க்கை. பாவம். இந்த காலத்தில் இல்லை நான் சொல்கிறது, அந்த காலத்து பொம்மநாட்டிகளை சொல்கிறேன். இந்த காலத்துலலாம் அப்படிதான் இருக்காளான்னு எனக்கு தெரியல வீடுகளில். அந்த காலத்து பொம்பளைகள்லாம் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கா. இப்போ புதுசாக இருக்கிற குழந்தைகள்லாம் அப்படி இருக்கிறதா தெரியல. அப்படி இருக்கச்சே எல்லாம் நடந்து அப்படியே பூஞ்சால உடம்புன்னு சொல்லுவாள். அது மாதிரி இப்படி இருப்பா. அப்படியே ட்ரெஸ் பண்ணிக்கிறதும், அப்படியே மேக்கப் பண்ணிக்கிறதும், அப்படி பார்க்குறதும், ஹாய்ங்கிறதும் ஹோய்ங்கிறதும், சாப்பிட்றதும், ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றதும், அப்படி ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறதும், டிவி பார்க்குறது, இப்படி தான் இருக்கிறா இப்போ இருக்கிற பொண்ணுகள்லாம். இல்லை இவாளை நான் வச்சுன்னு பேசலை. அந்த காலத்து மாமிகள் கஷ்டப்படுறவாள்லாம் பொம்மநாட்டிலாம் எவ்வளோ கஷ்டப்படுறா வீட்டில். இத்தனைக்கு மேலே சில பேர் வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு வெளியில் போய் செஞ்சுட்டு வரா, ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வரா. அங்கே போனால் அங்கே என்ன நிம்மதியான போய் சேர் அப்படியே உட்காந்து ஏசியில் உட்காந்து இப்படி வேடிக்கை பார்க்கறதுக்காக போகிற. அங்கே மாங்குன்னு உழைக்கலைன்னா எவந்துருவோம் பைசா மாதம் போகிறது. அங்கேயும் உழைக்கணும், இங்கேயும் உழைக்கணும், அங்கேயும் திட்டுவான், இங்கேயும் திட்டுவான், அங்கே மேல் அதிகாரியும் திட்டுவான், கீழே இருக்கிறவனும் திட்டுவான். இத்தனைக்கு மேலே அங்கே ஒரு 50,000 வருது, 20,000 வருது, 10,000 வருதுன்னு ஓடுறான் எல்லாரும். பாவம் தான், பரிதாபம் தான். அது மாதிரி ஆம்பளைகளுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. சொல்லப்போனால் இத்தனை பிரச்சனைக்கு வைகுண்டம் கிடச்சிட்டா தேவலாம் அப்படின்னு தானே எல்லாருக்கும் நினைக்க தோணும். இந்த சம்சாரம் போருன்னு தானே தோணும். ஆனால் ஆழ்வார் சொல்ற, வேண்டவே வேண்டாம், வைகுண்டமே வேண்டாம், எனக்கு இங்கேயா ஒரு மூலையில் சம்சாரத்தில் உட்காந்து நான் நிம்மதியாக நாமம் சொல்கிறேன் போதும். அந்த மாதிரி ஒரு பிறவி எனக்கு கொடுக்கணும். மற்றவாள்லாம் கஷ்டப்பட்டு உருண்டு பேரண்டி சம்சாரத்தில் காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், அகங்காரம், மமக்காரம் இப்படியே வாழ்கிறாலே அந்த மாதிரியான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இதை மாதிரி நாமம் சொல்லிகிட்டே பொழுது போகணும், பக்தி பண்ணிகிட்டே பொழுது போகணும். அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வேணும். நீ வேணா கொடுத்து பாரு வைகுண்டத்தை, நான் போகிறேனான்னு பாரு. அந்த விமானத்துலேருந்து தடால்னு கீழே குதிச்சிருவேன், நேர பூமியில் வந்து தொப்புன்னு ஸ்ரீரங்கத்தில் விழுந்துருவேன். எனக்கு கொடுத்து வேணா பாருங்கிறேன். அதனால அச்சுவை பெரினும் வேண்டேன் அப்படின்னு தைரியமாக சொல்கிறார் இங்கே ஆழ்வார். அப்படின்னு அவதாரிகையை முடிக்கிறார். மேலே இந்த பாசுரத்தில் வரக்கூடிய வியாக்கியானத்தில் வர திருநாம மகிமையை மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.